ஹலோ மக்களே, டிஃபனோ ரைஸோ எல்லாத்துக்குமே பெஸ்ட் இந்த ஹெல்த்தி சைட் டிஷ்ங்க. உடம்புல இருக்கிற சுகர், பிபி, வெயிட், ஏஜிங், கேன்சர்னு மொத்தத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ராஜ்மா நல்லது. ஸோ டப்பு டிப்புன்னு கடைக்கு போய் ராஜ்மா வாங்கிட்டு வந்து 4 மணி நேரமாச்சும் ஊற வைங்க. குக்கரில் ராஜ்மாவை போட்டு 1/2 ஸ்பூன் உப்பு, முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி 3 விசிலில் இறக்கிடுங்க. கிரேவி ரெடி பண்ண குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வெடித்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்குங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். 2 நிமிஷம் கழித்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா மசிய விடுங்க. இந்த கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி மசாலாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த கரைச்ச மசாலாவை நம்ம கிரேவியில் ஊற்றுங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் கழித்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் வேக வச்ச ராஜ்மாவை போட்டு நல்லா ஒரு பரட்டுங்க. வேக வச்ச தண்ணியும் ஊற்றி கிளறுங்க. அடடா, என்ன வாசனை வரும் தெரியுமாங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணிவிடுங்க. கிரேவி ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு 2 விசில் தாங்க இறக்கிடுங்க. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்க எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.